ஹாய்ங்க, நான் தாங்க விஜயமாகி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆசன வாய்ப்பிளவு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆனல் ஃபிஷஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆசன வாய்ப்பிளவை வீட்டில இருந்தே நம்ம குணப்படுத்துற 8 டிப்ஸ் நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, நம்ம உணவு பழக்கத்தில் நம்ம பண்ணுற முக்கியமான தவறுகளை நான் இங்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, குறைந்த தண்ணி குடித்தால் மலச்சிக்கல் ஏற்படும். கழிவுகளை வெளியேற்க கடினமாகும். இதனால் ஆசன வாய்ப்பிளவு ஏற்படும். சத்தே இல்லாத ஜங்க் உணவுகள், அது மட்டும் இல்லாத கார உணவுகள். இரண்டாவது தவறு, மலம் பிடித்தல். மலத்தை கடினமாக்கி வலியை அதிகரிக்கும். மலம் வரும்போது அதை தள்ளி போடுறது. உடல் அழுத்தத்தை அதிகமாக்கி ஃபிஷரை தீவிரப்படுத்தும். மூன்றாவது தவறு, அதிக அழுத்தம் கொடுத்து மலம் கழித்தல். கழிப்பறையில் நீண்ட நேரம் அமர்ந்து முயற்சி செய்வது ஃபிஷரை அதிகரிக்கும். இதனால் ரத்தமும் வர வாய்ப்பு இருக்கு. இத குணப்படுத்த மொத்தம் 7 டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது, தினமும் 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கவும். ரெண்டாவது, ஹை ஃபைபர் உணவை எடுத்துக்கவும். அதாவது அதிகமான நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கணும். எல்லா காய்கறிகளையும் நார்ச்சத்து இருக்கு. இப்போ நான் நீர் உள்ள காய்கறிகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீர் உள்ள காய்கறிகள் 3 காய்கறிகள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சௌச்சௌ, பீக்கங்காய், கொடலங்காய். இப்போ நம்ம பழங்களை பார்க்கலாமா? என்ன மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரி மலச்சிக்கல் அப்படிலாம் இருந்தா என்ன மாதிரி பழங்கள் சாப்பிடணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வாழைப்பழம், பப்பாளி பழம், அவகாடோ பழம். குளிர்ந்து அல்லது வெதுவெதுப்பான நீரில் சிஸ்பாத் எடுக்கலாம். அசைவ உணவுகள் அடிக்கடிக்கு சாப்பிடுவதால் இது செரிமானம் ஆகாமல் ஆல்ரெடி ஏற்பட்ட ஃபிஷரை அதிகரிக்கும். பயிற்சி இல்லாமை செயல்பாடை மந்தமாகி மலச்சிக்கல் ஏற்பட்டு ஃபிஷரை அதிகரிக்கும். அதிக டீ, காஃபி, புகைப்பிடித்தல், மது உடல் நீரை குறைத்து மலம் கடினமாக்கும். நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது குதனான் பகுதியில் இரத்த ஓட்டத்தை குறைக்கும். ஃபிஷர் ஈலாவாது. அறிகுறிகளை கண்டுக்காமல் இருப்பதால் ஃபிஷர் ஆரம்பத்தில் வலி, ரத்தப்போக்கு இருந்தால் உடனே சிகிச்சை எடுக்காமல் விட்டால் கிரானிக் ஃபிஷர் ஏற்படலாம். தவறான ஆயில்மெண்ட், தவறான மருந்துகள் பயன்படுத்தினால் புண் ஆழமாகி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆயில்மெண்ட் தேய்க்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் கோகோனட் ஆயில், ஆலிவேலா ஜெல் தேய்ச்சால் இந்த கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு மோர் குடிக்கலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், நைட்டே ஊற வச்ச வெந்தய தண்ணியை குடிக்கலாம். தயிரை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அதிகமாக உள்ளது. ப்ரோபயோட்டிக் அதிகமாக எடுத்தால் நம்ம உடம்பில் உள்ள குட் பாக்டீரியாவை அதிகரித்து பேட் பாக்டீரியாவை வெளியேற்கும். டாய்லெட் பேப்பர் பயன்படுத்துவதால் உணவு பகுதியில் ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தி வலி, ப்ளீடிங்கை அதிகரிக்குது. மென்மையான டிஷ்யூ அல்லது தண்ணியில் கழுவுவது நல்லது. இப்ப வரைக்கும் நான் சொன்ன தவறுகளை, டிப்ஸுகளை ஃபாலோ செய்தால் ஆனர் ஃபிஷரை எளிதாக குணப்படுத்தலாம். உடல் நலம்தான் வாழ்க்கை நலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஹெல்த் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.